அக்கா ஓடிட்டு முதல் பார்த்துருக்காங்க. எதை பற்றி அவர் விசாரிக்கணுங்களா? அப்பதான் நமக்கு பதில் கொடுக்க முடியும். விசாரிக்க எல்லாம் முடிஞ்சு வச்சு எல்லாம் முடிஞ்சு வச்சு நீ பெட்டி கட்ட வேண்டியதா? சரி, நம்ம நாட்டில் விலைவாசி, பால் விலை, பஸ் கட்டினா, அரிசி, பருப்பு, வெந்தரிக்காய், கத்திரிக்காய், புளி எல்லாமே விலைவாசிகள் ஏறி போயிருக்கு. அதனால உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்களேன். கேட்ட கேள்வி நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுனா நாட்டில் பேய் பிடிச்சி ஆடுறாங்களா இல்லையா, ஆனால் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. மக்கள் காய்கறி வாங்க போனா கலரை குடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா காய்கறி வாங்க முடியல பாருங்க, கலரே போதும் 10 ரூபாய்க்கு. காய்கறி வாங்க போறவங்க கண்ணீர் வாங்கி வராங்க. ஐயோ ஐயோ, சரியான பார்த்தீங்க. நடுவுற நச்சுங்க நீங்க. ஆமா, நாட்டில் விலைவாசிகள் அப்படி இருக்கு. ஆமா, ஒரு 3 நேரம் சாப்பிடாது, ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும். மற்ற 2 நேரம் சட்டி கழுவி போட்டுறணும். 3 நேரம் சாப்பிட சேர்த்து ஒன்றா சாப்பிட்றாங்களா? விலைவாசி அப்படி இருக்குங்க. என்ன நீங்க கேள்வி கேட்குறீங்க? பஞ்சம் தலைவரிச்சு ஆடுதுன்னா என்ன கேள்வி அது? 3 நேரம் சாப்பிட்றாங்களா, ஒரு நேரம் தான் சாப்பிட்றாங்க. பஞ்சம் தலைவரிச்சு ஆடாமல் இருக்கு வழி சொல்றேன். என்ன சொல்றியா? அது தலைவிரிச்சு ஆடும் போது என்ன நீங்க சடை போட்டுட்டீங்கன்னா தலைவிரிச்சு ஆடாத பஞ்சம். அதாவது சார் அதாவது நாட்டில் இருக்க விலைவாசினால தான் பாதி பேர் பரதேசியா தராங்க. விலைவாசி ஒண்ணுதான், பரதேசியும் ஒண்ணுதான். இதுதான் நியாயம். நீங்க என்ன சொல்றியா? தலப்பா கட்டினே முடியா வந்துச்சு, அதெல்லாம் கிடையாதுங்க. கஷ்டத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதை விரிஞ்சிடும். பேயெல்லாம் பாத்தீங்கன்னா பிடிச்சா வருது, ஆட்டோமேட்டிக்கா வருது. இதே மாதிரி தாங்க பஞ்சமும். எப்போ வரும் எப்போ போகும் தெரியாது, எப்போ வேணாலும் வந்துடும். அது நம்ம நாட்டை வந்து பஞ்சம், அதனால நம்ம இங்க வந்து அடுத்த தஞ்சம். மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நஞ்சம் நாட்டுல இருக்கிறத ரொம்ப லஞ்சம். அதே வாய்க்கு டக்குன்னு வர ரொம்ப லஞ்சம். நம்ம வந்து நம்ம நாட்டு இருக்க கஷ்டம், அது வந்து லஞ்சமா கஞ்சமா குஷ்டம். மக்கள்ல இருக்காங்க குஷ்டம். ஓடி குடிஞ்சு நாட்டுல இருக்கு ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு இங்க இருக்க கொஞ்சம் கூட இஷ்டம். இஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்க. சரி சரி சரி, நல்லா ஒரு கருத்தை சொன்னீங்க சார். மறுபடியும் நான் உங்களை சந்திக்க வரை. என்ன என் பேர் என்ன மறந்து போச்சே? உங்க பேர் ராஜ். மறந்து போச்சே என்ன பேரு? சரிங்க சார், நான் இல்ல சார் சின்ன வயசுல வச்ச பேர் மறந்துட்டாங்க. நான் ஊருக்கு போன் பண்ணி கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சார். கேளுங்க சார். பேர் என்னன்னு தெரியல, நான் என்ன செய்ய மறந்து போச்சேன்.